அன்பார்ந்த தினஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தினஜோதிடம் தினமும் கேட்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும். மேஷம் ராசி அன்பர்களே, இன்று ஆஞ்சநேயர் வழிபாடு நன்று. தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகள் சரளமாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனை வழக்கம்போல் நடைபெறும். காரியங்கள் முடிவதில் சிறு தாமதம் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த தகவல் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். மாலையில் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். அரசுத் துறையில் திட்டமிட்டு வேலை செய்வீர்கள். அலுவலகப் பணிகளால் டென்ஷனை அடைவீர்கள். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் ஆதாயம் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியில் செலவுகள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். ரிஷபம் ராசி அன்பர்களே, இன்று விநாயகர் வழிபாடு நலம் சேர்க்கும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். கலைத்துறையினர் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும். தாய்வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மாலையில் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வீர்கள். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. வாக்கு வன்மையால் எதிரிகளை வீழ்த்துவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் ஆதாயம் உண்டாகும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர் வகையில் எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும். மிதுனம் ராசி அன்பர்களே, இன்று அம்பிகை வழிபாடு சிறப்பான பலன்களைத் தரும். மனதில் தெய்வபக்தி அதிகரிக்கும். வியாபாரத்தில் பணியாளர்களால் சில செலவுகள் ஏற்படக்கூடும். தொடங்கும் முயற்சிகள் சாதகமாக முடியும். மாலையில் உறவினர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு. தனியார் துறை பணியாளர்கள் சிரத்தையுடன் வேலை செய்வீர்கள். சிலருக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். காதலியின் மனம் புரியாமல் தடுமாறுவீர்கள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களின் விஷயத்தில் தலையிட வேண்டாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. கடகம் ராசி அன்பர்களே, இன்று மகாவிஷ்ணு வழிபாடு நலம் சேர்க்கும். கலைத்துறையில் தேவையற்ற பிரச்சனைகளால் அவமானப்படுவீர்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளைத் தவிர்க்கவும். சிலருக்கு வீட்டில் தெய்வ வழிபாடுகளை நிகழ்த்தும் வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனம் தேவை. பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கக்கூடும். அடுத்தவரை நம்பி எந்த காரியத்தையும் ஒப்படைக்காதீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளைத் தவிர்ப்பது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும். சிம்மம் ராசி அன்பர்களே, இன்று நரசிம்மரை வழிபட இடையூறுகள் விலகும். எதிர்பார்க்கும் காரியங்கள் இழுபறியானாலும் முடிந்துவிடும். ஊழியர்கள் ஒத்துழைப்பால் உற்பத்தியை பெருக்குவீர்கள். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். பொறுமை அவசியம். தாயின் தேவைகளை நிறைவேற்றுவதில் கூடுதல் செலவுகள் ஏற்படக்கூடும். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கிடைப்பது தாமதமாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் பிரச்சனைகள் ஏற்படும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று மகாலட்சுமி வழிபாடு மகிழ்ச்சி தரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் இருந்து வராமல் இருந்த கடன் தொகை வந்து சேரும். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும். கணவன்
மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். தொலைதூரத்திலிருந்து நீண்ட நாள்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று வந்து சேரும். அடுத்தவர் பிரச்சனையில் தலையிட்டால் அவமானப்படுவீர்கள். போக்குவரத்திற்காக புதிய வாகனம் வாங்குவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, இன்று காலபைரவரை வழிபடுவது நன்று. மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களில் குறைவான பலனை அடைவீர்கள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். முக்கியமான முடிவு ஒன்றை துணிச்சலுடன் எடுப்பீர்கள். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கித் தருவீர்கள். வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை காணப்படும். சகோதரர் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். தொழில்துறைகள் சுமாராக நடப்பதால் ஆடம்பரச் செலவுகளை குறைத்துக் கொள்வீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் ஏற்படும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இன்று முருகப்பெருமான் வழிபாடு நன்று. வழக்கமான பணிகளில் மட்டுமே கூடுதல் கவனம் செலுத்தவும். எடுத்த காரியத்தில் ஏதாவது தடங்களை சந்திப்பீர்கள். வியாபாரம் எப்போதும் போல் நடைபெறும். பிற்பகலுக்கு மேல் உறவினர்கள் வழியில் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய நேரிடும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். தாயாரின் ஆஸ்துமா நோய்க்கு மருத்துவம் பார்ப்பீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்கவும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பண விவகாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, இன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு தடைகளை நீக்கும். மனதில் இனம் தெரியாத குழப்பம் ஏற்படும். வெற்றிமேல் வெற்றியை குவித்து சந்தோஷத்தில் திளைப்பீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்களுடன் அனுசரித்துச் செல்லவும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. வாழ்க்கை துணைவழி உறவுகளால் செலவுகள் ஏற்படும். புதிய சொத்து வாங்குவீர்கள். எதிர்பார்த்த இடத்தில் பணம் பெறுவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும். மகரம் ராசி அன்பர்களே, இன்று சிவபெருமானை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும். மனதில் தைரியம் அதிகரிக்கும். அரசாங்க ஒப்பந்தங்களை பெறுவீர்கள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். வாழ்க்கை துணை மூலம் பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. தந்தை வழி உறவினர்களால் காரிய அனுகூலம் ஏற்படும். இளைய சகோதரர்களுடன் ஏற்பட்டிருந்த மனவருத்தங்கள் நீங்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. நண்பரின் உதவியால் மனை இடம் வாங்குவீர்கள். பகை நீங்கி உறவுகளை பலப்படுத்துவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கு வாய்ப்பு உண்டு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாக முடியும். கும்பம் ராசி அன்பர்களே, இன்று சிவபெருமான் வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் தேடி வந்து உதவி செய்வார்கள். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனம் தேவை. சகோதரர்கள் பணம் கேட்டு வருவார்கள். நீங்கள் கொடுத்த கடன் தொகை திரும்ப கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. எதிரிகளால் பிரச்சனை ஏற்படும் என்பதால் கவனமாக இருக்கவும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். தொந்தரவு தந்த நோய் விலகி சந்தோஷம் அடைவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். மீனம் ராசி அன்பர்களே, இன்று விநாயகர் வழிபாடு நலம் சேர்க்கும்.
இன்று பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அதிகம் தேவைப்படும். தந்தையாரை மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்துச் செல்வீர்கள். வியாபாரத்தில் சில பிரச்சினைகள் ஏற்பட்டு நீங்கும். தாயின் அன்பும் ஆதரவும் மனதுக்கு உற்சாகம் தரும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் கிடைத்து விடுவதால் சமாளித்து விடுவீர்கள். புதிய முயற்சியைத் தவிர்ப்பது நல்லது. உறவினர்கள் வகையில் வீண்மனஸ்தாபம் ஏற்படும். அறிவுத் திறமையால் அனைத்தையும் கடந்து வருவீர்கள். அறிவுத் திறமையால் அனைத்தையும் கடந்து வருவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் அலைச்சலைத் தவிர்ப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். நன்றி. வணக்கம்.